ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. இன்றைக்கி வந்து என்னோட கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பேக்ட் துதி அதுதான் பண்ண போகிறேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதான் இந்த வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன். உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் வீடியோ என்னோடய துதி ரெசிபி வேறு ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இது என்னோடய ஹோம் க்ரோன் துதின்னு. ஸோ நிறைய துதி வந்ததுனால சரி ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி ட்ரை பண்ணுவோன்னு நானுமே இதை ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். நன்னா வந்திருந்ததுன்னா டெஃபினட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. இதை வந்து நான் சொன்ன மாதிரி எக் பிளான்ட்டில் வச்சு பண்ணலாம், ஜுக்கினி இருந்ததுன்னா அதுலேயும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி துதி இருக்கிறதுனால துதியில் பண்ணுறேன். துதியை நீங்கள் வந்து லாங்காக கத்திரிக்காய் மாதிரி ஸ்லைஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் இதில் வந்து சீட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி அதுக்கப்புறம் தான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா எப்படி பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜரையும் பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய கிச்சன் ரெசிப்பியில் பேக்ட் துதி இதுதான் பார்க்க போகிறோம். அதாவது சொரைக்கான்னு சொல்கிறோம் இல்லையா, துதின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹோம் க்ரோன். நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் நான் காமிச்சிருப்பேன். இதை வச்சு நான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணாமல் பேக்ட் துதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இதுதான் என்னோடய கிச்சன் ரெசிபி. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேனில் வந்து பட்டர் நல்லா தடவி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் துதியை வந்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நீளமாகவும் ஸ்லைஸ் பண்ணலாம், ரவுண்டாகவும் ஸ்லைஸ் பண்ணலாம். இது வந்து இதில் சீட்ஸ் வந்து பெருசாக இருந்ததுனால நான் வந்து இதை ரவுண்டாகவே ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் எப்படி இதை வந்து அவனில் பேக் பண்ணி எடுத்து ரெசிபி பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ பேக்ட் துதிக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ப்ரிட்டி மச் நம்ம போடுற ஸ்பைசஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜிஞ்சர் பவுடர், கொரியாண்டர் பவுடர், cumin பவுடர், அதுக்கப்புறம் வந்து பார்ஸ்லி ஃப்ளேக்ஸ், அண்ட் தென் பெப்பர் ஃப்ளேக்ஸ், அதாவது ரெட் பெப்பர் ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா அது, அப்புறம் பிளாக் பெப்பரும் போட்டிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் துதியில் வந்து ஒன்றும் டேஸ்ட் ரொம்ப இருக்காது இல்லையா, அதனால் நம்ம எவ்வளோ ஸ்பைஸ் போடுறோமோ அவ்வளோக்கு டேஸ்டியாக இருக்கும். இது வந்து இட்டாலியன் சீசனிங். இது வந்து எல்லாமே இருக்குது இதில். ஒரேகனோலேருந்து எல்லாமே இட்டாலியன் சீசனிங்ஸில் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே இருக்குது. அது தவிர இதில் வந்து கார்லிக் பவுடர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து பேக் பண்ண போடுறதுக்கு முன்னாடி மேலே வந்து போடுறதுக்கு கிரேட்டட் மாட்சரெல்லா சீஸ் இதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் சைடில் எடுத்து வச்சுட்டு இந்த அவன் ட்ரேயில் வந்து நான் சொன்ன மாதிரி பட்டர் தடவி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இதில் எல்லாத்தையும் நம்ம அடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பைசஸில் எல்லாத்தையும் போட்டு கலந்து வைக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பேசின் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இதை நான் வந்து 2 தடவையாக கலக்க போகிறேன். ஒரேடியாக கலக்க வேண்டாம், ஏன்னா நிறைய இருக்குது. ஸோ 2 பேட்சாக பிரிச்சுக்கிறேன். பேக் பண்ண போகிறது ஒரே பேட்சில் தான். ஆனால் வந்து இதை நம்ம ஸ்பைசஸ் மிக்ஸ் பண்ணும்போது பாதியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நல்லா ஈவனாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு நான் ஒரு பாதி எடுத்துகிட்டு இருக்கேன், மிச்ச பாதி அதில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து இதில் தேவையானதை பாதி எல்லாத்தையும் போட்டுக்க போகிறேன். அப்புறம் மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பட் மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாம் நான் வந்து ஹாஃப் ஆட் பண்ணிக்க போகிறேன். இல்லை உங்களால் பெரிய பேசனில் கலக்க முடியும்னா தட்ஸ் ஃபைன் டூ. பட் எனக்கு எப்பயுமே வந்து ஐ ப்ரிஃபர் டூயிங் இட் லைக் ஹாஃப் அண்ட் ஹாஃப் மிக்ஸ், ஸோ தட் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா இதில் ஃபுல்லாக ஒட்டின்றோம், இதில் வந்து நான் ஆயில் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஆனால் வந்து அவகாடோ ஆயில் இருக்கு இல்லையா, அதை தான் நான் வந்து இதில் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த இன்னொரு ஹாஃப் இருக்கு இல்லையா, அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் இருக்கிற மிச்ச ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு
ஒரு தடவை அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு நான் இன்னொரு மிக்சர் கலக்க போகிறேன். அது என்னன்றதை நான் இப்போ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நம்ம வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. ஏன்னா இதில் வந்து கிறிஸ்பினஸ் வரணும், அதுக்காக நான் வந்து அரிசி மாவு கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். நீங்கள் உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அண்ட் நம்ம வந்து அதில் ஆல்ரெடி சால்ட் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த பவுடர் மிக்ஸ்க்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ஸோ தட் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்கும். இது நீங்கள் வந்து துதியில் தான் பண்ணணுங்கிறது இல்லை. எக் பிளான்ட் இருக்கு இல்லையா, எக் பிளான்ட்டில் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பெல் பெப்பர் இருக்கு இல்லையா, க்ரீன் பெப்பர், அதில் கூட பண்ணி பார்க்கலாம். நான் வந்து சரி எங்கிட்ட துதி நிறைய இருக்குது, கார்டனில் விளைஞ்சது. ஸோ அதனால் இதில் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான். ஏன்னா துதியும் டேஸ்ட் வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு பண்ணும்போது துதியோட டேஸ்ட்டும் சும்மா தூக்கலாக சூப்பராக இருக்கும். இதை ஃப்ரை பண்ணணுன்னாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம், பஜ்ஜி மாதிரியும் போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து பேக்ட் டிஷ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் சரி பண்ணும்போது உங்களோட ஷேர் பண்ணலாம் அந்த வீடியோவை அப்படின்ட்டு. இப்போ இந்த மிக்ஸை நம்ம ரெடி பண்ணியாச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸோட தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு போட்டுக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் போட்டுடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. ஏன்னா இது 2 பக்கமும் அதுக்கு சேரணும். ஸோ அதனால் நான் வந்து முதல்ல ஒரு பக்கம் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் போட்டு கலக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சரியாக இருக்கும். 2 பக்கமும் ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணின அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக லைக் அந்த ப்ரெட்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ தட் இதை வந்து நல்லா பைண்ட் பண்ணி அந்த கிறிஸ்பினஸ் அந்த ஸ்பைசினஸ் எல்லாமே கொடுக்கும். சப்போஸ் இப்போ இதில் வந்து நான் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன், காமிச்சேன் இல்லையா. சப்போஸ் உங்களுக்கு வந்து இதுக்கு மாட்சரல்லா சீஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா தேவையில்லை, நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் கேரட் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா துருவிட்டு அதை போட்டுக்கலாம். இல்லை தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா தேங்காவை மேலே துருவிட்டு அதுவும் போட்டுக்கலாம். பட் குழந்தைகளுக்கு வந்து சீஸ் இருந்தால் பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி சீஸோடு பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். பட் உங்களோட விருப்பம்தான் மேலே நீங்கள் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அதை டெக்கோ பண்ணிக்கிறதுக்கு. இப்போ பீட்சாவில் வந்து நம்ம எவ்வளோ விதமான வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ட்ரேயில் நம்ம பட்டர் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து அப்படியே இந்த ஸ்லைசஸை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். துதி சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த மாதிரி பேக் பண்ணி கிறிஸ்பியாக சீஸ் போட்டு மேலே கொடுத்தேன்னா கண்டிப்பாக சாப்பிட இது பண்ணுவாங்க. நம்ம அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணது ரெடி ஆகிடுது. இதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே சீஸ் போட்டு வைக்க வேண்டியதுதான். நான் வந்து ஜஸ்ட்டு 350 டிகிரிஸ் அவன் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம் நான் என்னது அப்படி ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே அடிக்கிட்டு போகிறேனேன்னு. ஏன்னா நம்ம மேலே சீஸ் போட போகிறோம் இல்லையா. ஸோ அது ஒரு மாதிரி லேயராக போடுறத விட இப்படி போட்டோன்னாக்க அதை நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது சும்மா சூப்பராக இருக்கும்.
இதை வந்து நீங்கள் zucchini இருந்ததுன்னா அதில் கூட ட்ரை பண்ணுங்கள், அதுவுமே நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இது மிச்சம் இருக்குது. இதை வந்து நம்ம சீஸ் போட்டுட்டு சீஸ் மேலேயும், ஸோ தட் சீஸ்லேயும் அந்த ஸ்பைசஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் வச்சு வைக்க போகிறேன். இதில் வந்து நான் லைட்டாக மேலே அவகாடோ ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அது நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த ஆயில் போடணுன்னு விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே மாட்சரல்லா சீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து தாராளமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு சீஸ் நிறைய வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். இப்போ இங்கே மேலே போடுற சீஸே வந்து மெல்ட் ஆகி குக் ஆகும்போது செகண்ட் லேயருக்கும் போகும். பட் உங்களுக்கு இன்னும் சீஸ் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் வந்து லேயர் பண்ணும்போது அந்த சீஸை அப்போதைக்கு ஒரு லேயரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட யூ கேன் டூ த செகண்ட் லேயர். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து சீஸ் ரெடி பண்ணியாச்சு. நான் இந்த பவுடர் பாக்கி இருந்தது இல்லையா, அந்த ஸ்பைஸ் பவுடர், இதை வந்து ஸோ தட் சீஸ்க்கும் அந்த ஸ்பைஸ் இறங்கும், இல்லைனா சீஸ் வந்து ரொம்ப பிளாண்டாக இருக்கும். ஸோ நான் அதுக்காக இது மேலே சேர்த்துக்கிறேன். அகெயின் இந்த ஸ்பைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுண்டா போகிறோம். நிறைய காரம் பிடிக்கும்னா போட்டுக்கலாம். சப்போஸ் குழந்தைகளுக்குன்னா நீங்கள் இந்த காரம் கூட போட தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஏன்னா இந்த பட்டர் மெல்ட் ஆகும்போது நல்லா கிறிஸ்பியாக சீஸும் குக் ஆகும். ஸோ கொஞ்சம் இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது மேலே கொஞ்சமாக ஒரேகனோ இருக்கு இல்லையா, அதை போட்டுக்க போகிறேன். பார்ஸ்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட அவனுக்குள்ளே வைக்கிற பேக்ட் துதி எல்லாம் செட் ஆகி ரெடியாக இருக்குது. அவனும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை அவனில் 350 டிகிரிஸில் ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அது எப்படி பேக் ஆகுதுன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ராயிலில் போட்டு கொஞ்சம் கிறிஸ்பி ஆக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அவன் வந்து 350 டிகிரிஸில் ரெடியாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ அந்த பேக் துதி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நான் உள்ளே வைக்க போகிறேன். உள்ளே வச்சுட்டு இதில் வந்து டைமர் செட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து 10 மினிட்ஸ்க்கு நான் டைமர் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெடி ஆன அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சப்போஸ் இது போடலைன்னா நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போல் நான் வந்து அதை ப்ராயிலில் போட்டுட்டு கொஞ்சம் கிறிஸ்பி ஆன அப்புறம் நான் எடுத்து காட்டுறேன். கண்டிப்பாக இது வந்து குழந்தைகளுக்கும் பிடிக்கும், அடல்ட்ஸ்க்கும் பிடிக்கும். இட்ஸ் அ ஸ்நாக் ஐட்டம் ப்ளஸ் டின்னர்மாவும் சாப்பிட்லாம். சப்போஸ் இது வந்து நல்லா பிடிச்சிருக்குனாக்க நீங்கள் இதை வந்து ப்ரெட் இருக்கு இல்லையா, அதை டோஸ்ட் பண்ணி சாண்ட்விச் மாதிரியும் சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட பேக்ட் துதி சாண்ட்விச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது பேக் ஆகட்டும், நான் அப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்.